வணக்கம். நான் டாக்டர் கோவினி பாலசுப்ரமணியம், இருதய மற்றும் நுரையீரல் அறுவை சிகிச்சை நிபுணர், கிளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டல், சென்னை. சார், சமீப நாட்களா இளைஞர்களிடம் போதைப் பொருட்கள் அதே மாதிரி மது பழக்கங்கள் அதிகரிச்சிருக்கு. எந்த அளவிற்கு இது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் இந்த விஷயங்கள்? ஸோ போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான போதைப் பொருட்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது டேப்லெட் வடிவில் இருக்கு, சில லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற சில போதைப் பொருட்கள், சாக்லேட், இது மாதிரி நிறைய போதைப் பொருட்கள் இப்போ ரீசெண்டாக நிறைய நம்மளும் பேப்பரில் படிச்சுட்டு இருக்கோம். பட் இன்ஃபேக்ட் இதனுடைய விளைவுகள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய மூளையை அதிகமாக தாக்கக்கூடிய, மூளையும் மற்றும் நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய அதிகமாக இருக்கும் இது. ஸோ இது பாதிப்பு அதிகமாக இருக்கும் இந்த ஒரு சிஸ்டத்தில் ஸோ இது நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு ஸ்மால் ஸ்லீப் மெடிசன் எடுத்துட்டா கூட நாங்கள் ஒரு 3 days தான் அட்வைஸ் பண்ணுவோம். அதுவும் இஃப் இட் இஸ் நெசசரினா தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். வேறஸ் இந்த போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி எடுத்துட்டாங்கன்னா அது மோர் லைக்லி டு பி அடிக்டட். அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பெஷலி அந்த ஒரு 20 yearsக்கு அப்புறம் யங் யூத்ஸ் வில் ஜஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பட் அதுவே ஒரு அடிமை பழக்கிறதுக்கு இது ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிறது. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணலாம். இது இல்லைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பல தரப்பட்ட பாதிப்புகள் நம்ம பாடியிலேருந்து உண்டாக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நரம்பு மண்டலத்தில் பாதிக்கும், நுரையீரலை பாதிக்கும். இதை இந்த போதை மருந்து ஒரு புகையிலோட, அது சிகரெட்டோட எடுத்துட்டோன்னா நுரையீரல் அதிகமாக பாதிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருதயத்தை பாதிக்கும். எங்கேஜில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கூட இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளோட ஜீரண சக்தி இது ரொம்ப குறைச்சிடும். அதனால பசி எடுக்கிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு பீரியடாக பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு லீன் ஆகிட்டு மெலிஞ்சு போய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னங்கள்லாம் குழி விழுந்து, இது மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு அவங்களோட ஃபேஷியல் இதெல்லாம் டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு அறிகுறிகள், இதாவது இது எடுக்கிறதால. பட் இதனுடைய மேஜர் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் இது ரொம்ப ரொம்ப ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும். இது சம்டைம்ஸ் நம்ம எடுக்கலைன்னா கண்டினியூஸாக இதை எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விட்ரவல் சிம்டம்ஸ் நிறையா அதிகமாக, அது இல்லைன்னா அவன் நான் உயிர் வாழ முடியாது என்ற ஒரு லெவலுக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. சிமிலர்லி பார்த்தீங்கன்னா லிக்கர்ஸ், அதாவது ஆல்கஹால் இன்டேக்கும் இது ஒரு மேஜர் இஷ்யூ உருவாக்கிட்டு இருக்கு. அதாவது 30 ml குடித்தா நல்லது, 90 ml குடித்தா நல்லது கிடையாது. இதெல்லாம் ஒரு ஒரு பிரமை தான் அது. பட் ஆல்கஹால் எவ்வளோ எடுத்தாலும், எந்த ரூபத்தில் எடுத்தால் நம்ம பாடிக்கு அது கெடுதல் தான் உண்டாக்கும். அது ஒரு நல்லது டெஃபினட்டாக உருவாக்காது. இது ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா இது மேஜரான எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா லிவர் மேலே அதிகமாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா இது நம்ம எடுக்கிறப்ப நிறைய இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஃபுட் இதெல்லாம் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, பேட் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய அது அதிகமாக அப்சர்வ் பண்ணும். இந்த அப்சர்வ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா நமக்கு இருதய நோய்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட், அது மூளையில் ரத்த கசிவு, இல்லைன்னா அந்த ரத்த கட்டுதல், இது மாதிரிலாம் நிறைய அதிகமாக இது உண்டாக்கும். ஸோ எந்த ரூபத்துலேருந்து லிக்கர் ஆகட்டும், அதே மாதிரி போதை ஆகட்டும், அறவே ஒழிக்கிறது தான். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஆல்சோ டேக்கிங் எ லாட் ஆஃப் எஃபெக்ட், தடுக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இந்த அவேர்னஸ் ஒரு யூத்தில் தான் இது கிரியேட் ஆகணும். இது ஏன்னா ஒரு 40 yearsக்கு மேலே உங்களோட யூசேஜோட 20 to 40 years இருக்கிற யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம கட்டுப்படுத்தினாலே ஒரு தலைமுறை, பல தலைமுறைகளை நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். இப்போ மது பழக்கத்தை தாண்டி சார், அது கஞ்சா, அதே போல இந்த இன்சுலின் மாத்திரைகள் அதெல்லாம் பயன்படுத்தப்படுது அதிகமாக இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ். இந்த கஞ்சா பழக்கத்தினால என்ன மாதிரி விளைவுகள்லாம்
கஞ்சா வந்து பல வகையில் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து லிக்விட் ஃபார்ம்லேயே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கஞ்சால பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் வந்துட்டு தயார் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு புகையிலே அதை யூஸ் பண்ணுறது, லிக்விடாக வந்துட்டு அது வந்துட்டு ட்ரிங்க்ஸில் போட்டு குடிக்கிறது. ஸோ இது மாதிரி வந்து பல வகையாக வந்துட்டு எடுக்கு. அது எந்த வகையில் எடுத்தாலும் வந்துட்டு நம்மளுடைய பாடிக்கு வந்துட்டு அது ரொம்ப வந்துட்டு ஒரு அட்வர்ஸான எஃபெக்ட் வந்து உருவாக்கும் நமக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இதை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதனுடைய இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயினாக அந்த கஞ்சா இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நரம்பு மண்டலத்தை வந்து ரொம்ப அதிகமாக தாக்கும். தூக்கம் வந்து சில பேருக்கு வராது, சில பேருக்கு வந்துட்டு ஒரு பசியும் எடுக்காது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற எஃபெக்ட் வந்து புகையிலையில் வந்துட்டு யூஸ் பண்ணாங்கன்னா வந்துட்டு ஹார்ட் அட்டாக், அதே மாதிரி நுரையீரல் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்குது.